ஈரோடு நித்யா சமையலில் மாம்பழம் சாதம் பார்க்கலாம். மாம்பழம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி நடுவில் இருக்கிற ஜதையை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க க்யூப் சைஸில். லெமன் 2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. மாம்பழங்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை வராது. சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு எடுத்துக்கோங்க. புதினா எடுத்துக்கோங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை. குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்காக. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பிரியும், அந்தளவுக்கு வாங்கணும். நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. உப்பு, சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இது தூளையெல்லாம் போட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வறுபடுற மாதிரி. மாம்பழத்தை போட்டுக்கோங்க. மாம்பழம் போட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே அந்த தூளை போட்டுட்டு மாம்பழம் போட்டுக்கோங்க. மாம்பழத்தில் புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழத்தில் புளிப்பு இல்லை, அதனால் லெமன் 1 லெமன் புளிஞ்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கோங்க. இது புளிப்புக்காக மட்டும்தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இல்லை 1 லெமன் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புதினா இலை போட்டுக்கோங்க. அரிசி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் குக்கர் மூடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்து உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு விசில் விடுங்க. 2 விசில் அல்லது 3 விசில் விட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈஸியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைகளுக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணுங்கள்.